வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொங்கு மண்டலத்திலேயே பிரம்மாண்டமான ஷோரூம் ஜெகன் மெட்டல் மார்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் Gigabyte பிராண்டோட Geforce RTX 4090 கிராஃபிக்ஸ் கார்டு. பொதுவாக கிராஃபிக்ஸ் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேம் ஆடும் போது இந்த நேம்லேயே இருக்கல கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு, ஸோ வந்து கிராஃபிக்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும் அண்ட் நீங்கள் கேம் ஆடும் போது வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பாக்ஸ் பேக்கிங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸில் வந்து பின்பக்கம் சில விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வின்ஃபோர்ஸ் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபேனில் வந்து உங்களுக்கு இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இன்பில்ட்டாகவே வந்து ஒரு 3 ஃபேன் வந்துடும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்களுக்கு வந்து கூலிங் ஆகிறதுக்கான விஷயம் தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன் மெட்டல் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பிளேட்டில் வந்துறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அல்ட்ரா டியூரபிள் VGA அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அந்த அல்ட்ரா டியூரபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா டியூரபிள்னா நார்மலாக கொஞ்சம் லைஃப் வரும் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு அன்பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணிடலாம். சூப்பர். இங்கே வந்து Gigabyte அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பேக்கிங். பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் இது வந்து ஒரு யூசர் மேனுவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு குயிக் கைடு ப்ளஸ் வந்து இது எப்படி அசம்பிளாக அந்த கம்ப்ளீட்டடான ஒரு அசம்பிள்டு பிக் வந்து போட்டிருக்காங்க. சூப்பர். இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Gigabyte பிராண்டுடைய Geforce 4090 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் கார்டு. ஃபுல்லாக வந்து கவர் பேக் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கவர் மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பேக்கிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு. சார் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்பவே நான் கூட சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப பெருசாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஃபேன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஃபேன் அதுதான் ப்ராசஸே வந்து. ஸோ அந்த ஃபேன் ஓடும் போதே அந்த ஹீட்லாம் வந்து இந்த வழி தான் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து PCI போர்டில் இதை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து இந்த வின்ஃபோர்ஸ் கூலிங் சிஸ்டம்ங்கிறது இதுதான். இந்த ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு RGB லைட்ஸ் இதில் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கும் போதே உங்களுக்கு RGB லைட்ஸ் சுற்றி எரியும். நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரொடெக்ஷன் மெட்டல் பிளேட்டுங்கிறது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. கீழே போட்டாலோ இல்லை வந்து நீங்கள் சிஸ்டம் மேபி எங்கேயாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இடம் மாற்றி வைக்கும் போது டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரொடெக்ஷன் பிளேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காப்பர் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏசிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக ஏசி ப்ராசஸை விட இது ரொம்ப ஹெவியான ப்ராசஸ். ஸோ அதனால வந்து காப்பர் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கொடுத்துருக்க ஸ்லாட்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு HDMI ஸ்லாட்டு, அப்புறம் 3 DP ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. நல்ல விஷயம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கார்க் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கப்பு மாதிரி. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உள்ள டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி இருக்குது. PCI போர்டில் நீங்கள் போடுறதுக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க, டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் போடும்போது மட்டும் இதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து திரும்ப லாக் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். இதில் வந்து 1200க்கு மேலே பவர் சப்ளை இருந்தால் தான் இதை வந்து ரன் பண்ண முடியும். ஆனால் அது அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியான ப்ராசஸருங்கிறதுனால 1200க்கு மேலே இருக்கணும் வாட்ஸு. அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை பயன்படுத்த முடியும். அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேமிங் அப்புறம் எடிட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் கிராஃபிக்ஸ் கார்டுன்ற அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கிராஃபிக்ஸை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் இதில் வந்து AI ஆக்சலரேட்டர்னு சொல்லிட்டு AI விஷயம் 2-3 விஷயம் கொடுத்துருக்காங்க. AIயோட வீடியோ அண்ட் ஆடியோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு சில பேர் கேமிங் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. Facebook, YouTubeலலாம் பார்த்துருப்பீங்க. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் ஒரு நீங்கள் கேம் ஆடும்போது அப்படியே லைவாக உங்களுக்கு இதாகும், ஸ்ட்ரீமிங் ஆகும். நீங்கள் வந்து இந்த மற்ற லைவ்ஸ் மாதிரி கிடையாது, இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ராசஸ்லாம். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸ்லேயே நிறைய விஷயம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதான் கேம் வின்னிங் ரெஸ்பான்சிவ்னஸ், அதுக்கப்புறம் AI ஆக்சலரேட்டட் பெர்ஃபார்மன்ஸ், கட்டிங் எட்ஜ் ஜிபிஎஸ். ஸோ நான் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிச்சிடுறேன். இந்த ஃபேனு, அதுக்கப்புறம் இதான் இந்த ப்ரொடெக்ஷன் மெட்டல் பிளேட்டு பார்க்கும்போது தெரியும். இந்த Gigabyte பிராண்டுடைய Geforce 40X 4090 இதனுடைய வாரண்டி பற்றி பார்த்துடலாம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட வாரண்டி பார்த்தீங்கன்னா Gigabyte பிராண்ட்
இந்த கிராஃபிக்ஸ் கார்டை உங்களுக்கு 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 24 GB வேரியன்ட் கொண்டது. அண்ட் மார்க்கெட்லேயே இதுதான் ஹையஸ்ட், இப்போ இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் லேட்டஸ்டான கிராஃபிக்ஸ் கார்டுன்னு பார்த்தீங்கன்னா Gigabyte-னுடைய Geforce RTX 4090 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம ஜெகன் மெட்டல் மட்டும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பையிங் லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஜெகன் மெட்டல் மார்ட்லேருந்து ஃப்ரீயாக ஹோம் டெலிவரி செய்கிறோம். கேமிங்கில் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான டெக்னிக்கல் வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த ப்ராடக்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெகன் மெட்டல் மார்ட் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.